வணக்கம் மாணவர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கம். எனது பெயர் சரவணசெல்வி. நான் உதவி பேராசிரியராக அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான தலைப்புகளை பத்தி பார்க்குறோம். ஒண்ணு பாலினம் மற்றும் மொழி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாலினம் மற்றும் ஊடகம். சோ இந்த பாலினத்துக்கு எதுக்காக வந்துட்டு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டு பார்த்திருப்பீங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோல்ஸ் இருக்கு. அது வந்துட்டு 2015ஆம் ஆண்டு நம்ம நிலவில் வந்தது. அந்த 2015ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டு வரை சில கோல்ஸ்கள் இலக்குகளை வந்துட்டு வச்சிருந்தாங்க. அந்த இலக்கு 5ல தான் வந்துட்டு நம்ம சமத்துவத்தை பத்தி பேசுறோம். அதாவது ஜெண்டர் ஈக்வாலிட்டி, which means பாலின சமத்துவம் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்துட்டு பேசுறோம். சோ அந்த பாலின சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி மட்டும்தான் நம்ம இந்த இலக்குகளை அடையிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றோம். அதுல முதல் தலைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாலினம் மற்றும் மொழி. சோ இந்த முன்னாடி படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாலினத்திற்கும் இந்த மொழிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஸ் மற்றும் பாலினம். ஏன்னு சொல்லி கேட்டா, இந்த ஒரு டேர்ம், இந்த ஒரு வார்த்தைகளுக்கு முதல்ல நமக்கு அர்த்தம் தெரியணும். செக்ஸ் அப்படின்னா என்ன, பாலினம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்துட்டு கரெக்டா அந்த ஒரு இதுல போக முடியும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா செக்ஸ். நாம் பொதுவாக செக்ஸ் என்ற சொல்லை உயிரியல் சுயத்துடன் தொடர்பு படுத்துகிறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட செக்ஸை நம்ம எப்படி அடையாளப்படுத்துவோம், அவங்க ஆணா இல்ல பெண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி அடையாளப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனேயுமே நம்ம எதை வச்சு அடையாளப்படுத்துவோம், அவங்க ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உடல் அமைப்புகள், அதே மாதிரி அவங்களுடைய உயிரியல் அவங்க பிறப்புரிப்பை வச்சு நம்ம அதை அடையாளப்படுத்துவோம். அப்படித்தானே? சோ அந்த வார்த்தையை தான் நம்ம செக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அடுத்து பாலினம். பாலினம் அப்படிங்கிறது செக்ஸை விட டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். பாலினம் என்பது ஒரு சமூக கலாச்சார கட்டமைப்பாகும். அப்ப இந்த வார்த்தைகளை நீங்க ரொம்ப கவனமா படிக்கணும். ஏன்னு சொன்னா, பாலினம் என்பது சமூக கலாச்சார கட்டமைப்பு. நம்ம சமூகத்தினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, எப்படின்னா ஆண்னா இப்படிதான் இருக்கணும், பெண்ணா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சமூகத்துல நிறைய கலாச்சாரங்கள்னால கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். சோ இந்த கட்டமைப்புகளை தான் நம்ம என்ன சொல்றோம், பாலினம், அதாவது ஜெண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இப்ப நமக்கு செக்ஸுக்கும் பாலினத்திற்கும் ஒரு விதம் அர்த்தங்கள் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலின எல்லைகள், அதாவது ஜெண்டர் பவுண்டரிஸ். எல்லா இடத்துலயுமே இந்த பாலின எல்லைகள் அப்படிங்கிறது இருக்கு. அப்படித்தானே? இது பொதுவா கருத்துக்களோடு தொடர்புடையவையா இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அது காலப்போக்குல அந்த கருத்துக்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிதானே? எடுத்துக்காட்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முற்காலத்துல முன்னாடி உள்ள காலத்துல எல்லாம் இந்தியாவுல பெண்கள் ஜீன்ஸோ டிஷர்ட்டோ இல்ல பேண்டோ இந்த மாதிரி விஷயங்கள் அணிய மாட்டாங்க. பொதுவா அவங்க சாரி அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருப்பாங்க. ஆனா இப்ப உள்ள பெண்கள் அது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஜீன்ஸ் அணியிறது, டிஷர்ட் அணியிறது, இதெல்லாம் காலப்போக்குல மாறிக்கிட்டே இருக்கு. அப்படித்தானே? அந்த எல்லைகளை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கோம். அதே மாதிரிதான் இப்ப ஆண்கள் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்கள் என்ன பண்றாங்க, இப்பெல்லாம் காதுல காதல் அணிகலன்கள்லாம் அணியிறாங்க. அப்படிதானே? சோ அதுவும் காலப்போக்குல முன்னாடி பெண்கள் மட்டும்தான் காதுல கம்மல் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். பட் இப்ப ஆண்கள் என்ன பண்றாங்க, ஆண்களும் கம்மல் போடுறாங்க. சோ இதெல்லாம் என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த எல்லைகள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். இந்த எல்லைகள் எல்லாம் தாண்டி நம்ம இப்ப முன்னாடி வந்துகிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலின சமத்துவத்தை கொண்டு வரணும். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த பாலின எல்லைகள்லாம் தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வேற ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பெண்களுடைய உயர்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாதான் இருந்துச்சு. முன்னாடி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஆனா அதை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்மளுடைய அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அப்படிதானே? இப்ப நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்கள்ல ஒன்று இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா புதுமை பெண் திட்டம். சோ இந்த திட்டங்கள் எல்லாமே
பெண் கல்வியை வந்துட்டு பெண்களோட உயர்கல்வியை வந்துட்டு உயர்த்துறதுக்கு வேண்டி கொண்டு வந்தது. முன்னாடி பெண்கள்லாம் இவ்வளவுதான் படிக்கணும், ஹையர் ஹையர் எஜுகேஷனுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களும் எல்லா இடத்துலயுமே சாதிக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு பவுண்டரிஸ், நம்ம அந்த எல்லைகளை தாண்டி நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்துட்டு ஒரு விஷயம் நீங்க படிக்கணும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாலின அடையாளம், ஜெண்டர் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்ப இந்த பாலின அடையாளம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க அவங்களோட உணர்ச்சிகள் மூலியமா நான் வந்துட்டு ஒரு ஆண் இல்ல நான் ஒரு பெண் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி கொள்ற விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம், பாலின அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த பாலின அடையாளம் என்பது ஒருவர் தன் பாலினத்தை எவ்வாறு உணர்கிறார், அதாவது அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பதை குறிக்கும். சோ அந்த அடையாளம் அப்படிங்கிறது நம்மளோட பிறப்பின் வழி உயிரியலாக அமையும். எப்படின்னா நான் பிறக்கிறப்போ நான் என்ன வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க, அடையாளப்படுத்தியிருப்பாங்க. எப்படின்னா என்னுடைய பிறப்பு உறுப்புகளை வச்சு ஓகே இவங்க பெண் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆண் அப்படின்னாலும் அவங்கள வந்துட்டு ஆண் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அடையாளப்படுத்தியிருப்போம். இப்ப வந்துட்டு காலப்போக்குல வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை பிறக்கிறப்ப அவங்க பெண்ணா இருந்திருக்கலாம், வளர்றப்ப வந்துட்டு அவங்களோட பாலின தோற்றத்துல அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு வித்தியாசங்கள் தெரிஞ்சா அவங்க வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், மூன்றாம் பாலினத்தர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட உணர்வு பூர்வமா நான் இந்த ஒரு பாலினத்தை சேர்ந்தவள் அப்படின்னு சொல்லி அடையாளம் காணுகிறதா நம்ம ஜெண்டர் ஐடென்டிட்டி அல்லது பாலின அடையாளம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலின சித்தாந்தம், அதாவது ஜெண்டர் ஐடியாலஜி. சோ இந்த மொழிக்கும் நம்மளோட டாபிக்குக்கும் இதுக்கும் சம்பந்தங்கள் நிறைய இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை முன்னாடி உள்ள கிளாஸஸ்ல நம்ம பாக்குறோம். அப்போ பாலின சித்தாந்தம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு, ஒரு இடத்துல பெண்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு சித்தாந்தம் மூலியமா பழைய ஜெனரேஷன்ல நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்படிதான் பெண்கள் இருக்கணும் ஆண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த பவுண்டரிஸ் நம்ம பார்த்தலாம். அந்த எல்லைக்குள்ள நம்ம இருக்கிறப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் அப்படிதானே. அந்த கருத்துகள் அத அணுகுமுறைகள் இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பாலின சித்தாந்தம் அப்படின்றோம். அதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆண் என்பவர் வந்துட்டு ரொம்ப முரட்டுத்தனமாவா இல்லாட்டினா மற்ற மனிதருக்கு ஒரு போட்டியா இருக்க வேண்டும் என்பதே குடும்பம் மற்றும் சமூகமே கட்டமைக்கிறது. அவங்க பிறந்த உடனே வந்துட்டு இவங்க ஆண் இப்படித்தான் இருக்கணும் பெண் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்துட்டு சொல்றது கிடையாது. பட் இந்த குடும்பம் இல்லாட்டினா இந்த சமூகம் அவங்கதான் வந்துட்டு கட்டமைக்கிறாங்க. எப்படின்னா ஆண் என்பவன் முரட்டுத்தனமானவங்க, அவங்க வந்துட்டு அவங்க மட்டும்தான் பைக் ஓட்டுவாங்க, அவங்களால மட்டும்தான் லாரி ஓட்ட முடியும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே யாரு கத்து கொடுக்குறான்னு பார்த்தா நம்மளுடைய சமூகமும் குடும்பமும் தான் வந்துட்டு கத்து கொடுக்குது. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாலினம் என்பது சமூகத்தினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகேவா. பட் செக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய உயிர் நம்ம பிறக்கிறப்ப கண்டுபிடிக்கிறது தான் செக்ஸ். ஆனா வந்துட்டு இந்த பாலினம் என்பது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து சமூகத்தினால் கட்டமைக்கப்பட்டது. ஆண்கள் முரட்டுத்தனமா இருப்பாங்க, பெண்கள் ரொம்ப பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடையும் இருப்பாங்க. அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாலியல் சித்தாந்தம் ஒரு கோட்பாட்டுக்குள்ள நம்மள எல்லாத்தையுமே சுத்தி வளைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பெண்களோட குணங்கள், அடுத்த ஆண்களோட குணங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். சோ பொதுவா ஆண்களுடைய குணநலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக ஆண்கள் முரட்டுத்தனமா இருப்பாங்க, ரொம்ப ஹார்டா இருப்பாங்க. ஆனா பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. இது எல்லாமே என்ன ஆச்சிருக்கு, அந்த சமூகத்தினால் கட்டமைக்கப்பட்ட சமூக சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். ஏன் பெண்கள் ஹார்டா இருக்க கூடாதா, அவங்க வலிமையானவர்களா இருக்க கூடாதா, அவங்களுக்கும் ஆக்ரோஷங்கள்லாம் இருக்கதானே செய்யுது. ஆனா ஆண்மகன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் வந்துட்டு முரட்டுத்தனமானவர்கள், வலிமையானவர்கள், ஆக்ரோஷமானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த உடல் கட்டமைப்பை வச்சு நம்ம வந்து என்ன நினைக்கிறோம். அதே மாதிரி உளவியல் சைக்காலஜிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா உளவியல் ரீதியாக எப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு சிக்கலை தீர்க்கக்கூடிய தைரியத்தை வந்துட்டு அந்த ஆளுமையும் ஆதிக்கத்தையும் கொண்டு வருது. நம்ம காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நீங்க படிக்கிற இடத்துல வந்துட்டு மாணவர்கள் எல்லாம் இருக்கையில பெண் மாணவர்கள் வந்துட்டு ஒரு சிக்கலை தீர்க்கிறது வேற மாதிரியா இருக்கும். அதுவே ஆண் பசங்க வந்துட்டு ஒரு சிக்கலை வந்து தீர்க்கிறது வேற மாதிரியா இருக்கும். சோ இந்த சிக்கலை தீர்க்கிற விஷயங்கள்ல வந்துட்டு உளவியல் ரீதியாக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு சிக்கலை நான் இப்படி தீர்த்துட்டேன், அந்த ஒரு ஆளுமை திறம் வர்றப்ப என்ன ஆகும்னா அவங்களே அவங்களுக்குள்ள ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மை உளவியல் ரீதியாக அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. இதன் விளைவாக என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட மொழி இப்பதான் வந்துட்டு உண்மையான
தலைப்புக்குள்ள நம்ம போறோம். ஆண்களுடைய மொழியின் பயன்பாடும் பொதுவாக என்னவா இருக்கும்? ஆக்கிரமிப்பு பண்றதா இருக்கும், ஆதிக்கம் செலுத்துறதா இருக்கும், அதிகாரத்தை காட்டுறதா இருக்கும். அப்படிதானே? நம்ம வீட்டுல ஆண், பெண், அப்பா, அம்மா, அண்ணா, தங்கச்சி எல்லாருமே இருக்கும். அப்படிதானே? நம்ம வீட்டோட ஒரு சுற்றமைப்பை நீங்க வந்துட்டு ஒரு கற்பனைக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் பண்ணுவாங்க, ஆதிக்கம் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு என்ன சொல்ற ஒரு அதிகாரத்தை காட்டுறது. சோ இது எல்லாமே வந்துட்டு உளவியல் ரீதியாக, உடல் ரீதியாக இவங்க வரையில அவங்களோட மொழியிலையும் என்ன வருதுன்னா மாற்றங்கள் வருது. அப்படி வர இடத்துலதான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு வேறுபாடு வரப்படுகிறது. சோ பெண்களோட குணநலங்களை பத்தி நம்ம பார்ப்போம். உடல் ரீதியாக பெண்களை வந்துட்டு எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகவும் சிறியவர்களாகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறார்கள்னு சொல்லி நம்ம சொல்றோம். அப்படிதானே? உடல் ரீதியா பெண்களை வர்ணிக்கிறப்ப எப்படின்னா ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப கவர்ச்சியா இருப்பாங்க, பாக்குறதுக்கு ஆண்களை விட கொஞ்சம் சிறியவர்களாக காணப்படுவாங்க. சோ உளவியல் ரீதியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா அனுதாபம், பாசம், கருணை இது எல்லாமே வந்துட்டு வரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பாக்குறப்பவே வந்துட்டு ஒரு பெண்ணை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அம்மாவை வந்துட்டு கற்பனை பண்ணி பார்ப்போம். சோ நம்ம அம்மாவை நம்ம கற்பனை பண்ணி பாக்குறப்போ நமக்கு தெரியும் அவங்களோட அந்த பாசம், கருணை இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும். சோ சைக்கலாஜிக்கலா உளவியலா வந்துட்டு அவங்களுடைய கற்பனை திறன், உள்ளுணர்வு கலை இது எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா பெண்களை ஒரு ஆண்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுகிறது. அப்படிதானே? சோ அது மூலியமா பின்ன இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா பெண்கள் எப்பொழுதும் பேசும் போதோ இல்ல ஒரு விஷயம் பண்ணும் போதோ ஐயோ சமூகம் என்ன செய்வாங்க, மத்தவங்க என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்துட்டு எப்பவுமே அவங்க கற்பனைக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க சைக்கலாஜிக்கலா. அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய மொழி வந்துட்டு ஒரு பணிவான மொழியாகவும் உறுதியற்ற தன்மையை காட்டக்கூடியதாகவும் சமரசத்தை காட்டுகிற ஒரு மொழியாக மாற்றப்படுகிறது. ஆனா வந்துட்டு ஆண்களோட குணங்களை மொழிக்கு ஒப்பிடும் போது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயங்கர அதிகாரப்பூர்வமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா பெண்களோட மொழி எப்படி இருக்குன்னா இயற்கையாவே அவங்களோட மொழி வந்துட்டு பணிவாகவும் உறுதியற்ற ஒரு மொழியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டா பொதுவாவே அவங்களுடைய குணநலங்கள் அப்படிதான். அவங்க கருணை நிறைந்தவர்களாகவும் அனுதாபம் உள்ளவங்களாகவும் பாசம் உள்ளவங்களாகவும் இருக்கிறதுனால அவங்க மொழியிலேயோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அப்படிதானே? சோ இதெல்லாம் தான் வந்துட்டு பெண் மற்றும் ஆண்களின் குணநலங்கள். சோ இப்பதான் நம்ம உண்மையான தலைப்புக்குள்ளேயே நம்ம வரோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொழி பயன்படுத்துவதில் ஆண் பெண் வித்தியாசம். என்னப்பா மொழின்றது எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு விஷயம் தானே, இதுல என்ன பெரிய வித்தியாசம் வந்துற போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இல்ல, மொழி என்பது பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான விஷயம்தான். ஆனா நம்ம சமூகம் மற்றும் கலாச்சாரத்தின்படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண் ஆண் இவங்க இரு பகுதிகளிலையும் மொழியினால பிரிக்கப்படுகிறார்கள். இது ஆராய்ச்சி மூலியமா தெரியப்படுத்தின விஷயங்கள். அப்போ மொழி என்பது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு மிரர் மாதிரி. நீங்க என்ன வந்துட்டு அவங்களுக்கு பிரதிபலிக்கிறீங்களோ, என்ன பதிவுகளை வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த பதிவுகள் தான் வந்துட்டு நமக்கு பதிவிறக்கம் செய்யப்படும். சோ அதனால லாங்குவேஜ் இல்லைன்னா மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கண்ணாடிக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதெல்லாம் எடுத்துக்காட்டுகள். அப்ப நம்ம மொழியில வந்துட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த பாலின வேறுபாடுகள் எந்த வழியிலலாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட மொழிகளை வெளிப்படுத்துறது எப்படின்னா அவங்க சமூகமயமாக்கப்படும் போதுதான் அந்த சமூக வேறுபட்ட பாலினத்தை வந்துட்டு கற்பிக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுல வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பெண்களா இருக்கையில வந்துட்டு கொஞ்சம் பைய பேசுமா, கொஞ்சம் ரொம்ப நம்ம சிரிக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொஞ்சம் மெதுவா சிரிமா, பொட்டப்புல அடக்க ஒடுக்கமா இருமா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் குடும்பத்துல இருந்த. ஆனா ஆண்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பவுண்டரிஸ் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி எல்லைகளே கிடையாது. அப்படிதானே? இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னன்னா 6 மணிக்குள்ள பொண்ணுங்கன்னா வந்துட்டு உள்ள வந்துடணும். ஆனா பசங்க அப்படின்னா வந்துட்டு நைட் ஃபுல்லா வெளியில நம்ம பேசாம இருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்காட்டுகள் தான். சோ இந்த பாலின எல்லைகள்லாம் இருக்கு, பவுண்டரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யாருனால கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வந்துட்டு சமூகத்தினாலையும் குடும்பத்தினாலையும் தான். சோ இந்த மொழி பயன்படுத்தும் விதமும் வந்துட்டு நம்ம வீட்டுல இருந்துதான் நம்ம வந்து கத்துக்கிறோம். சோ வீட்டுல முதல்ல அந்த குடும்பத்துல ஒரு மாற்றம் வரும்போது அது சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த சமூக
சமூக மாற்றம் ஒரு நல்ல கலாச்சாரத்தை ஏற்படுத்தும். அதனால மொழி பயன்படுத்துவதில் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. சோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மொழிய வந்துட்டு எந்த காரணிகள்லாம் பாதிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி உயிரியல் காரணிகள், அதாவது பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எப்படின்னா ஒரு ஆணோட குரல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கரடு முரடான குரல். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஆண்மகனோட குரல் இல்லாட்டினா ஒரு 8th வரைக்குமே ஒரு சாஃப்டான குரலா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வாய்ஸ்ல வந்துட்டு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் வரப்படும். அப்ப பொதுவா வந்துட்டு ஆண்களுடைய அந்த கரடு முரடான குரல் இருக்கு இல்லையா? ஆனா பெண்களை கம்பேர் பண்ணல பெண்களுடைய குரல் வந்துட்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மெல்லிய குரலா இருக்கும். சோ அவங்களுடைய குரலோட அதிர்வெண்கள் வந்துட்டு ஆண்களை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில சொல்லப்படுறாங்க. சோ அந்த மாதிரி உயர்ந்த குரல்ல பேசும்போது அவங்க வந்துட்டு என்ன ஆகுறாங்க, சமூக ரீதியாக அவர்களின் கூச்சத்துடன் தொடர்புடையது. கொஞ்சம் சவுண்டா பேசிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே சாஃப்ட் ஆயிருவாங்க. அப்ப வந்துட்டு இந்த கூச்சத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்றது வந்துட்டு இந்த குரல்கள் தான். அப்ப ஆண்களுடைய அந்த கரடு முரடான குரலை ஒப்பிடும்போது பெண்களோட குரல் அப்படிங்கிறது மெல்லிய குரலா இருக்கு. சோ கண்டிப்பான முறையில அந்த குரல்ல வந்துட்டு ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். இதுவும் ஒரு மொழியை பாதிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒலியியல் உள்ளுணர்வுகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு கேள்விக்கு எப்படி பதில் சொல்றோம்? அத உள்ளுணர்வோட நம்ம எப்படி பதில் சொல்றோம்? பெண்கள் கேட்கிற அந்த கேள்விகள் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பொலைட்டா, ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப எளிமையா, அம் "ஐயா நான் இத எடுத்துக்கட்டுமா? ப்ளீஸ் நான் இத எடுத்துக்கட்டுமா?" இந்த மாரி தான் வந்துட்டு மேக்ஸிமம் அதிகமாக வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வார்த்தைகள உபயோகிப்பாங்க. ஆனா ஆண்கள பாத்தீங்கன்னா, அந்த மாரி வார்த்தைகள உபயோகப்படுத்துவது குறைவா தான் இருக்கும். சோ ஒலியியல் உள்ளுணர்வுகள்லயும் ஆண்களுக்கும், பெண்களுக்கும் மொழியை பாதிக்கக்கூடிய காரணிகள்ல வித்தியாசங்கள் காணப்படுகிறது. அதே மாரி உச்சரிப்புகள். உச்சரிப்புகள் உபயோகத்திலயும் வந்துட்டு நெறைய என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்களை விட பெண்கள் வந்துட்டு உச்சரிப்புல கொஞ்சம் நல்லதா, பெட்டரா உச்சரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. சோ கண்டிப்பா நம்ம பார்த்த மாரி மொழியில வந்துட்டு உயிரியல் காரணிகள் தாக்கம் இருக்குது. அது வந்துட்டு குரல்ல காணப்படுது, ஒலியியல் உணர்வுகள்ல காணப்படுது, உச்சரிப்புல வந்துட்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறது. அடுத்ததா நம்ம என்ன ஒரு காரணியை பத்தி பார்க்கோம் அப்படின்னா, கலாச்சார காரணிகள். கலாச்சார காரணிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு பேசிக்கா சின்ன பிள்ளையில இருந்தே வந்துட்டு நம்ம வீட்ல இருந்தே கத்துக் குடுப்பாங்க. அப்படிதானே? மெதுவா பேசுங்க, சாஃப்ட்டா பேசுங்க, அம் மூத்தவங்களுக்கு மரியாதை குடுத்து பேசுங்க. இது எல்லாமே கலாச்சார காரணிகள். அப்ப மொழி அடையாளத்தை பேணுவதில் கலாச்சாரத்திற்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அப்படிதானே? கலாச்சாரம் நம்ம வந்து பொதுவா கலாச்சாரத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அது ஒரு காலப்போர்வை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இன்னைக்குள்ள கலாச்சாரம் நாளைக்கு இருக்காது. நாளைக்கு நம்மளோட ஹிஸ்டரி, நம்மளோட லைஃப் ஹிஸ்டரிய எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கே தெரியும். நம்ம முன்னோர்கள் எந்த மாரி இருந்தாங்க, அவங்க கலாச்சாரத்திலயா நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்த்தாலே தெரியும். அதனால கலாச்சாரம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த கலாச்சார காரணிகள் மாறும்போது ஆண்களுக்கும், பெண்களுக்கும் ஒரு தனித்தனி கலாச்சாரங்கள் வருகிறது. அந்த தனித்தனி கலாச்சாரங்கள் வந்துட்டு அவங்களுடைய நடத்தை முறை மற்றும் மொழி பயன்பாடு மூலம் வடிவமைக்கப்படுகிறது. இந்த கலாச்சார மாற்றங்கள் ஆண், பெண் அவங்களோட மொழி இருக்கு இல்லையா? அந்த மொழியிலையும் அவங்களுடைய நடத்தையிலையுமே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சோ கண்டிப்பா கலாச்சார காரணிகளுக்கும், மொழிகளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சோ கலாச்சாரம் இப்ப வந்துட்டு எடுத்துக்காட்டாக என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் பொதுவாவே என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய குழுக்கள், ஒரு பெரிய குழுவா இருக்கிற இடத்துல வந்துட்டு, பெண்கள் வந்துட்டு அமைதியா இருப்பாங்க. ரொம்ப பெரிய சப்தத்திலலாம் பேச மாட்டாங்க. ஆனா, சிறிய குழுக்கள் பேசும்போது, அவங்க ரொம்ப ஃப்ரீடமா பேசுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு கிளாஸ் ரூம், நம்மளுடைய வகுப்பறைகள்ல நீங்க ஒரு சின்ன குழுவா, உங்களுடைய நண்பர்கள் கூட பெண்கள் இருக்கும்போது, அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அவங்க உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்துட்டு என்னவா இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். அதுவே வந்துட்டு ஒரு பெரிய குழுவுல நம்ம சேர்றப்போ வந்துட்டு, நம்மளுடைய வார்த்தைகள் வந்துட்டு
எப்படி இருக்கும், டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அததான் நம்ம கலாச்சார காரணிகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப பெண்களுடைய அந்த வார்த்தைகள் அதெல்லாம் எப்படி இருக்கும்னா, எப்பவுமே அவங்களுடைய வார்த்தைகள்ல நட்பு, விசுவாசம், சமத்துவம், பண்புகள் இவை எல்லாத்தையுமே நோக்கமா கொண்டுதான் அவங்க பேசுவாங்க. ஆனா ஆண்கள் அப்படிங்கிறவங்க எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே ஒரு அதிகாரத்துக்குள்ள கட்டுப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. அவங்க எப்பவுமே இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் வந்துட்டு ஒரு சீரியல் நீங்க சன் டிவில பாத்துருப்பீங்க. நாம ஏய் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றது அந்த அதிகாரத்தை வந்துட்டு காட்டுற ஒரு வார்த்தைகளா இருக்கு. சோ இந்த மொழி கலாச்சாரத்தின் வேறுபாடுகளும் நம்மளுடைய சமூகத்துல இருந்தும் நம்மளோட குடும்பத்துல இருந்தும் தான் வருது. பின்ன அதிகாரம் மற்றும் ஆதிக்க காரணி. ஆணாதிக்க அமைப்பை நம்ம வந்துட்டு இது பண்றப்ப வந்துட்டு பெண்கள் எப்பவுமே கீழ்நிலையில தான் இருக்கிறாங்க. பெண்கள் எப்பவுமே அதிகாரத்தோட வந்துட்டு அவங்க மொழியை வந்துட்டு சொல்றது கிடையாது. ஆனா ஆண்கள் வந்துட்டு எப்பவுமே அவங்க வந்துட்டு அவங்க அதிகாரமா தான் வந்துட்டு எல்லா மொழியுமே பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. எனவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான தொடர்பில் மொழி எப்போதுமே வந்துட்டு ஒரு ஆண்களை ஆதிக்கத்தை செலுத்துகிறார்கள். அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள்ல வந்துட்டு ஆண்கள் தான் அதிகமான மொழியை வந்துட்டு உபயோகிக்கிறார்கள். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சொல் அகதாரியில் வந்துட்டு பாலின வேறுபாடு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள்ல என்ன மாதிரி எல்லாம் வேறுபாடுனா, ஆண்கள் பொதுவா விரக்தி அடையும் போது இல்லாட்டி கோபத்தை வெளிப்படுத்தும் போதோ அவங்க வந்து அடடா நீங்க வந்துட்டு இந்த நேரத்துக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒருவேளை இந்தியா வந்துட்டு தோத்துருச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு ஆண்களோட மொழி எப்படி இருக்கும், ஷட் போச்சு, இன்னைக்கு போயிடுச்சு, அடடா போச்சு, இந்த மாதிரி இருக்கும். ஆனா பெண்கள் வந்து பொதுவா அதை எப்படி சொல்லுவாங்க, ஓ அப்படியா தோத்துச்சா, இவ்வளவுதான் நம்மளுடைய என்ன சொல்ல ரியாக்ஷனா இருக்கும். இததான் வந்துட்டு இந்த பாலின வேறுபாடை பத்தி பாக்குறப்போ நம்ம பாக்குறோம். அப்ப பெண்கள் பொதுவாகவே வந்துட்டு யாரையும் தீங்கற்ற சொற்களை சொல்லாம ரொம்ப சாஃப்டா பேசுறது மாதிரி இருப்பாங்கன்னு ஆராய்ச்சிகள் சொல்கிறது. பின்ன அதுக்கப்புறம் பெண்கள் எப்பவுமே வந்துட்டு வண்ண வார்த்தைகளை உபயோகிப்பவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி உரிச்சொற்களை உபயோகிப்பவர்களாக இருப்பார்கள். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்ப வசீகரமான அழகான இந்த உரிச்சொற்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம இப்ப வெளியே போனோம், ஒரு நல்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் அப்படின்னா, அந்த சாப்பாடு நல்லா இருக்கு அப்படிங்கிற வார்த்தையோட அப்பா நிப்பாட்டிடுவாரு. ஆனா அம்மா அந்த அந்த சாப்பாடு ரொம்ப அழகா இருந்துச்சு, அந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்துச்சு, அதுலயும் அந்த இட்லி, அந்த கார சட்னி, இந்த மாதிரி உரிச்சொற்கள் எல்லாம் உபயோகிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமா உபயோகிக்கிறாங்க. சோ அவங்க வந்துட்டு எப்பவுமே கலர்ஃபுல் வேர்ட்ஸ் வண்ண வார்த்தைகளை உபயோகிப்பதில் அதிகம் வந்துட்டு ஆண்களை விட பெண்கள் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. அதே மாதிரிதான் வேற ஒரு விஷயம் பார்த்தோம்னா, வினையுரி சொற்கள் அப்படிங்கிறதும் வந்துட்டு பெண்கள் தான் அதிகமா உபயோகப்படுத்துறாங்க. அதுல அழகான, பயங்கரமான, பரந்த, அமைதியாக, நான் பயங்கரமா பயந்துட்டேன், நான் ரொம்ப அழகா இருக்கேன், இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க, இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வினையுரி சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த வினையுரி சொற்கள்ல ஆண்களை விட பெண்கள் தான் வந்துட்டு அதிகமா பயன்படுத்துறாங்க. அதை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு சுதந்திரமும் இந்த சொசைட்டில இருக்கு அப்படிங்கறதான். பின்ன பண்பேற்றம் அப்படிங்கறது அவங்க அடிக்கடி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற விஷயத்துல வந்துட்டு எப்பவுமே கான்சியஸா இருக்கிறது பெண்கள் தான். ஆண்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை பத்தி பக்கத்துல யார் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்களுடைய வார்த்தைகளை பற்றிய பதட்டம் வந்து அவங்களுக்கு இருக்கவே செய்யாது. ஆனா பெண்கள் அப்படின்னே வந்துட்டு அவங்க பேசுறப்ப வந்துட்டு அவங்களுடைய வார்த்தைகள்ல ஐயோ மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துல எப்பவுமே அவங்க பண்பேற்றத்தோட தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் விசாரணை வாக்கியங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ இந்த விசாரணை வாக்கியங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்களிடம் ஒப்பிடும்போது பெண்கள் தான் வந்துட்டு அதிகமான விசாரணை வாக்கியத்தை பயன்படுத்துகிறார்கள். விசாரணை வாக்கியங்கள்லாம் என்ன அப்படின்னா வினா கேள்விகளை பார்த்திருப்பீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க, இப்ப நம்ம அம்மா வந்து நம்மள்ட்ட கேக்குறது காலேஜ்க்கு எத்தனை மணிக்கு போனீங்க, எந்த பஸ்ல போனீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமா பயன்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெண்கள் தான். ஆண்கள் இந்த மாதிரி விஷயங்களை குறைவாக தான் வந்துட்டு பயன்படுத்துறாங்க. அதுக்கு வேண்டி ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு. அது வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்லைட்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த ஆராய்ச்சி நடந்ததுல வந்துட்டு பெண்கள் தான் அதிகமான விசாரணை வாக்கியங்களை உபயோகப்படுத்துகிறார்கள். ஆண்கள் வந்துட்டு மிகவும் குறைவாக விசாரணை வாக்கியங்களையே உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி மொழியியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
சொல்லற்ற மொழியில் உள்ள வேறுபாடு. இது சொல்லற்ற மொழியில் உள்ள வேறுபாடு அப்படின்னா, வாக்கியங்கள், வார்த்தைகள் எதுவும் யூஸ் பண்ணாம, நம்மளோட சைன் லாங்குவேஜ்லயே அதிகமா பயன்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்கள் தான். ஏன்னு சொல்லி கேட்டா, ஒரு உரையாடல் நடக்கும்போது என்ன ஆகும்னா, பெரும்பாலும் பெண்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த விவாதத்துல மேக்ஸிமம் நம்ம அம்மாங்கலாம் அப்படியே பொறுமையாயிருவாங்க. அந்த நேரத்துக்கு வந்துட்டு அடிக்கிறதோ, துன்புறுத்துறதோ இதெல்லாம் வந்துட்டு பெண்கள் செய்ய மாட்டாங்க. ஆனா ஆண்கள் வந்துட்டு அவங்க சொல்லற்ற மொழியில வந்துட்டு கண்டிப்பா வேறுபாட்ட காட்டுவாங்க. ஒரு கோவத்தின் உச்சத்துக்கு போகையில அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு அடிக்கிற அளவுக்கு போவாங்க. அந்த இடத்துல ஒரு வன்முறை எடுக்கிறது ஆண்கள் தான். சோ அந்த விதத்திலயும் ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதுக்கப்புறமா தலைப்புகளை தேர்ந்தெடுப்பதில் உள்ள வேறுபாடு. நம்ம வந்துட்டு பொதுவாவே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பெண்கள் வந்து ஒரு குழுவா இருந்து, அவங்க வந்துட்டு பேசக்கூடிய விஷயங்கள் எத பத்தி இருக்கலாம்? வீட்டு வேலைய பத்தி, இன்னைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு என்ன லஞ்ச் குடுத்து விட்டோம்? காலேஜ்க்கு பாப்பாவுக்கு என்ன லஞ்ச் குடுத்து விட்டோம்? அவங்களோட உடைகள், ப அதுக்கப்புறமா என்ன தோடு போட்டிருக்க? இந்த மாரி விஷயங்கள் தான் வந்துட்டு பெண்கள் அதிகமா வந்துட்டு தலைப்பா எடுத்து பேசுவாங்க. ஆனா ஆண்கள பார்த்தீங்கன்னா, அவங்க அரசியல பத்தி, விளையாட்ட பத்தி, பொருளாதாரத்த பத்தி, நடப்பு செய்திய பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம நம்ம தெருவுல இந்த மாரி நடந்துச்சாமே, இந்த இந்த அந்த மாரி விஷயங்கள தான் வந்துட்டு ஆண்கள் அதிகமா பேசுவாங்க. ஆனா பெண்கள் வந்து எப்பவுமே என்ன பண்றாங்கன்னா, வீட்டு சமையல், பெண்கள் இந்த மாரி விஷயங்கள பேசுறப்போ, இந்த தலைப்பு தேர்ந்தெடுப்பதிலயும் பெண்களுக்கும், ஆண்களுக்கும் மொழி வேறுபாடு இருக்கிறது. சோ இந்த மொழி வேறுபாடு இப்ப இவ்ளோ விஷயங்கள் நம்ம பார்த்தோம். உச்சரிப்புல வேறுபாடு இருக்குது. அதே மாரி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல வேறுபாடு இருக்கு. நம்ம கலாச்சாரத்துல டிஃபரெண்ட் இருக்கு. சோ இவ்ளோ விஷயங்கள நம்ம பார்த்தோம் அப்படிதானே. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கலாம்? மொழி வேறுபாடுகளுக்கு பின்னால் உள்ள காரணங்கள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு உளவியல் காரணங்கள், அதாவது சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் நெறைய இருக்கும். நான் சொன்ன மாரியே ஆண், பெண் அந்த ஒரு அ வேறுபாடு எங்க இருந்து தொடங்குது அப்டின்னா, குடும்பத்துல இருந்து தான் முதல்ல தொடங்குது. குடும்பத்துல தொடங்கி அது அப்படியே பரவி சமூகத்துக்கு போது. அந்த சமூக கட்டமைப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்து ஒரு ஒரு ராங்கான அ ஒரு சூழ்நிலையில அந்த குழந்தை வளருது அப்டின்னா, உளவியல் காரணங்கள்னால அந்த குழந்தைகள் பாதிக்கப்படலாம். இப்போ ஒரு ஆண், பெண் 2 பேரையுமே எடுத்துக்கலாம். ஒரு ஆணோ இல்லாட்டினா ஒரு பெண்ணோ, ஒரு குடும்பத்துல வந்துட்டு அவங்க அப்பா, அம்மாவுக்குள்ள பிரச்சனைகள், இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க வாழ்றாங்க அப்படின்னா, உளவியல் அவங்களுக்குள்ள வந்துட்டு சைக்காலஜிக்கலா நெறைய நெறைய விஷயங்கள் பாதிக்கும். அந்த மாரி பாதிக்கையில என்ன ஆகுதுன்னா, அவங்க மொழியிலயும் டிஃபரன்ஸ் வர அதிகமான சான்சஸ் இருக்கு. அப்படிதானே. ஒருவேள அப்பா, அம்மா ஒரு ட்ரங்கன் அப்பா இருக்கிறாரு அப்படின்னா, அவரு குடிச்சிட்டு வந்து தகாத வார்த்தைகள எப்பவுமே வந்துட்டு அவங்க அம்மாவ திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இத கேட்டு 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 வளர்ற அந்த பையனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த தகாத வார்த்தைகள தான் வந்துட்டு சொசைட்டில கொண்டு வந்து பயன்படுத்துவான். அது வந்துட்டு உளவியல் காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் வேற ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூக நிலை. நம்ம சமூகத்துல எப்படி நம்ம குடும்பத்துல ஒரு 6 வயசு வரைக்கும் குழந்தைங்க குடும்பத்தையே சுத்தி சுத்தி வளருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஸ்கூல் போகையில அது ஒரு சமூக நிலை ஆகுது. அந்த சமூகத்துல இருந்து அந்த குழந்தை என்ன கத்துக்கிறது? மொழியில என்ன விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்கிறாங்க? அத எப்படி கொண்டு வராங்க? சோ இந்த விஷயங்கள் தான் வந்துட்டு சமூக நிலை காரணமாக அவங்க மொழியில வேறுபாடுகள் கா உருவாக காரணமாகுது. அதுக்கப்புறமா வேற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சமூக பாத்திரங்கள். நம்ம பார்க்கக்கூடிய லீடர்ஸ். நம்ம அப்பாவ தான் எப்பவுமே நம்ம முதல் தலைவரா பார்ப்போம். அப்படிதானே? நம்ம அப்பா தான் என்னைக்குமே நமக்கு ஒரு முதல் ரோல் மாடல். அப்ப நம்ம அப்பா வந்துட்டு நமக்கு எந்த மாரி விஷயங்கள கற்றுக் கொடுக்கிறார்? அவர் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கு? அந்த வார்த்தைகள குழந்தைகள் கேட்டு வளர்றப்போ, கண்டிப்பா அவங்களுடைய பண்பாட்டிலயும், ஒரு கலாச்சாரத்திலயும் ஒரு மாற்றம் வரும். அப்ப நல்ல வார்த்தைகள வீட்ல உபயோகப்படுத்துறப்போ, நம்ம அப்பா உபயோகப்படுத்துறப்போ, நம்ம அண்ணன் உபயோகப்படுத்துறப்போ, அந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு வளர்ற குழந்தைங்க வந்துட்டு கண்டிப்பா சமூகத்தில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி வளருவாங்க. அப்படிதானே? நம்ம எதுக்காக இதையெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம முன்னாடி உள்ள காலத்துல இருந்து ரொம்ப ரொம்ப முன்னாடி வந்துட்டோம். அப்படிதானே? நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது, ரொம்ப அதிகமான என்ன சொல்ல ஆண், பெண் சமத்துவம் இல்லாம
ஆண்கள்னா இப்படிதான் இருக்கணும், பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அந்த கட்டமைப்புக்குள்ளேயே இருந்து நம்ம வந்துட்டோம் அப்படிதானே. ஆனா நம்மளுடைய குழந்தைகள் நம்ம ஜெனரேஷன்ல அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு வேண்டிதான் இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி இன் லாங்குவேஜ், அதுக்கப்புறமா இன் மீடியா, எல்லா விஷயத்திலையும் ஜெண்டர் ஈக்வாலிட்டி வேணும், கண்டிப்பா ஒரு பாலின சமத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம். சோ உளவியல் காரணங்கள், சமூக நிலைகள், சமூக பாத்திரங்கள், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய மொழியை வேறுபடுத்தி காட்டுகிறது. ஆண் வேறு பெண் வேறுன்னு. இந்த ஒரு மாறுபாடு இல்லாம கண்டிப்பா ஒரு நல்ல சூழ்நிலையை நம்ம வந்துட்டு உருவாக்கணும். சோ இதோட தொடர்ச்சியா நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பாலினம் மற்றும் ஊடகம். சோ பாலினம் மற்றும் ஊடகம் அப்படின்னா, ஊடகம்னா எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் இருந்து பேசுறதே ஒரு ஊடகம் மூலியமா தான். தொலை தூரத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆனா இந்த இந்த ஒரு வகுப்பு மூலியமா, இந்த ஒரு கிளாஸ் மூலியமா உங்கள நான் சந்திக்கிறேன். அது வந்துட்டு ஒரு ஊடகம் வாயிலாக தான் நம்ம வந்து சந்திக்கிறோம். சோ பாலினத்திற்கும் ஊடகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுல என்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஊடகம் அப்படின்னா என்ன? அதனுடைய வகைகள் என்னென்ன? அதுக்கப்புறம் ஊடகங்களில் பெண்களை எவ்வாறு சித்தரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அடுத்து எந்தெந்த வகைகளான ஊடகங்கள்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதுல பாலினத்தை எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் இந்த 2வது பகுதியில். சோ ஊடகம் என்பது நவீன சமுதாயத்தின் கண்ணாடியாக கருதப்படுகிறது. உண்மையில் ஊடகம் நம்ம வாழ்க்கையும் கண்ணோட்டத்தையும் வடிவமைக்கிறது. சோ நம்ம முன்னாடி லாங்குவேஜ பத்தி நம்ம சொன்னோம்ல, அதுவும் வந்துட்டு ஒரு கண்ணாடி மாதிரிதான். நம்ம என்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறோமோ அந்த வார்த்தைகள் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். என்னன்னா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரிதான் நீங்க என்ன வார்த்தைய பொலைட்டா நீங்க ஒருத்தவங்கள்ட்ட யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வார்த்தைகளை தான் வந்துட்டு நமக்கு திரும்ப கிடைக்கும். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கடினமா பேசினா அவங்களும் நம்மள்ட்ட கடினமா தான் பேசுவாங்க. அதே மாதிரிதான் ஊடகம் அப்படிங்கிறதும் ஒரு கண்ணாடியா தான் இருக்கு. நீங்க என்ன விஷயத்த அதுல பாக்குறீங்களோ அந்த விஷயங்களை தான் உங்களுடைய உள்ளுணர்வுகள் உங்களுக்கு கொண்டு வரும். அதனால நல்ல விஷயங்களை ஊடகங்கள் மூலியமா நம்ம பார்க்கணும். அது மூலியமா உள்ள வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்தணும். சோ ஊடகங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒளி விளக்கை போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஊடகங்கள் என்பது ஒரு ஒளி விளக்கை போல அதன் இருப்பை கொண்டு ஒரு சூழலை உருவாக்குகின்றது. இப்போ எடுத்துக்காட்டா நான் இங்க இருக்கிறேன். சோ இது ஒரு ஊடகம் தான். ஆனா இந்த ஊடகத்தை நம்ம எதற்காக பயன்படுத்துறோம்? நம்மளுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு வேண்டி நம்ம பயன்படுத்துறோம். ஒரு நல்ல விஷயத்துக்கு வேண்டி நம்ம வந்துட்டு பயன்படுத்துறோம். அதனாலதான் ஊடகம்ன்றது ஒரு ஒளி விளக்கு மாதிரி. அதை எப்படினாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். எந்த சூழலையும் உருவாக்கும். இதுவே இந்த மீடியாவை தப்பா யூஸ் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படிதானே? ஊடகம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அந்த ஊடகத்தை தவறான முறையில பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க, சரியான முறையில பயன்படுத்துறவங்களும் இருக்கிறாங்க. அதனால ஊடகம் என்பது ஒரு ஒளி விளக்கை போன்றது அப்படின்னு சொல்லி மார்ஷல் சொல்லியிருக்கிறாரு. சோ ஊடகம் என்பது அதிக எண்ணிக்கையிலான மக்களை தொடர்பு கொள்ள உதவி புரியும். இப்ப வந்துட்டு நம்ம இப்ப நம்மளுடைய கிளாஸ் அப்படிங்கறது ஒரு எண்ணிக்கை கூடுதலான மாணவர்கள் இத வந்துட்டு நேரொலியா வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஊடகத்து மூலியமா நம்ம தொடர்பு கொள்ளும் போது அதில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கண்டிப்பான முறையில ஒரு பெரிய மாஸ் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்துட்டு ரீச் ஆக முடியும். எண்ணற்ற மக்களை வந்துட்டு அந்த ஊடகம் மூலியமா நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அது மூலியமா நம்மளுடைய தகவல்களை நம்ம பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும். அப்படிதானே? இப்போ நம்ம இங்க இந்த கிளாஸ்ல வந்துட்டு நீங்க டைரக்டா வந்து படிக்கணும் அப்படின்னா நிறைய இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம ஊடகம் வழியா ஒரு மீடியா வழியா நம்ம வந்துட்டு படிக்கிறப்போ என்ன இருந்தாலும் அந்த கிளாஸை கவனிப்போம், அந்த விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போம். அதனால ஒரு ஊடகம் என்பது ஒரு தரவு அல்லது தகவலை வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சோ ஊடகத்தோட வகைகள் என்னலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாட்டுப்புற ஊடகம், அச்சிடுக்குகள், மின்னணு, புதிய மீடியா. அதாவது நாட்டுப்புற ஊடகம் ஃபோக் மீடியா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அச்சிடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரிண்ட் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். மின்னணு அப்படின்னா எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு சொல்லுவோம்.
புதிய மீடியா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்நெட், சோஷியல் மீடியா இது எல்லாமே இதுக்கு கீழ வருது. அப்போ ஊடகங்களை வந்துட்டு எப்படி வகைப்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுப்புற ஊடகமாகவும், அச்சிடுதலாகவும், மின்னணுக்களாகவும், புதிய மீடியாவாகவும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த நாட்டுப்புற ஊடகங்கள் அல்லது பாரம்பரிய ஊடகங்கள், ஃபோக் மீடியா ஆர் ட்ரெடிஷனல் மீடியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த நாட்டுப்புற ஊடகங்கள் முன்னாடி காலத்துலலாம் எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து இல்லவே இல்ல. அப்படித்தானே? ஸோ இந்த எலக்ட்ரானிக் நம்மளோட இந்த தொலைத்தொடர்பு இந்த கம்ப்யூட்டரோ இல்லாட்டினா டிவியோ, ரேடியோவோ இந்த மாரி எதுவுமே இல்லாம இருந்துச்சு. அப்ப நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல்கள்லாம் எப்படி வந்துட்டு மத்தவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா, இந்த நாட்டுப்புற ஊடகங்கள் மூலியமா தான் வந்துட்டு நம்ம கொண்டு போய் சேர்த்தோம். அந்த ஊடகங்கள் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடிமட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ரூரல் ஏரியா கிராமத்துல உள்ளவங்களுக்கு கூட அந்த தகவல்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி முன்னாடி காலத்துல நாட்டுப்புற ஊடகங்களை நம்ம வந்து பயன்படுத்தணும். அதுல மிகவும் சிறப்பு வாய்ந்தது எடுத்துக்காட்டா இருக்கிற ஒரு ஊடகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொம்மலாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற ஊடகம் ஃபோக் மீடியா தான் பாக்குறோம். பொம்மலாட்டம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அது ஒரு பொழுதுபோக்குக்காகவும் தகவல் தரக்கூடிய விஷயமாவும் இருந்துச்சு. இந்த பொம்மலாட்டம் மூலியமா வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முன்னாடி இருந்த அரசால் வந்துட்டு நிறைய விஷயங்கள் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தை எல்லாம் இப்ப நம்ம வந்து கம்ப்யூட்டர் மூலியமா இன்டர்நெட் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். ஆனா பழைய காலத்துல உள்ள அந்த பண்டைய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு தகவலை வந்துட்டு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா அது பயங்கர ஒரு சிக்கலான விஷயமா இருந்துச்சு. ஆனா இந்த பொம்மலாட்டம், ஸ்கிரீன் தியேட்டர், ஸ்ட்ரீட் தியேட்டர் இது மூலியமா வந்துட்டு நம்ம கருத்துக்களை பரிமாறும் போது ஒரு கருத்தை சொல்லணும். இப்போ வந்துட்டு எடுத்துக்காட்டாக ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிற விஷயம், குழந்தை கருத்தடை அப்படிங்கிற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு சுகாதாரத்தை பத்தி நான் சொல்லிக் கொடுக்கணும். இல்ல இம்யூனைசேஷன் குழந்தைங்களுக்கு வேக்சின் போடுறதை பத்தி நான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் இந்த பொம்மலாட்டம் மூலியமா வந்துட்டு அவங்க கருத்தா சொல்லுவாங்க. இப்ப வந்துட்டு மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே அதுல உள்ள கருத்துக்களை இந்த பொம்மலாட்டம் மூலியமா அவங்க வந்து சொல்லுவாங்க. சோ இது மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கிராமவாசிகளை தொடர்பு கொள்ள முடியும். அவங்கள்ட்ட இந்த கருத்துக்களை நம்ம வந்து பதிவு பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ட்ரீட் தியேட்டர் அப்படிங்கிறதும் பாரம்பரிய ஊடகத்தின் மற்றொரு வடிவாகும். சோ இதுல என்ன அப்படின்னா, நம்மளுடைய சமூக அரசியல் செய்திகளை பரப்புவதற்கு ஏதாவது ஒரு விஷயங்களை வந்துட்டு ஒரு கருத்தை வந்து சமூகத்துக்கு நம்ம சொல்லணும்னா அதை வந்துட்டு ஒரு டிராமா மாதிரி போட்டு அது நம்ம முன்னாடி காலத்துலலாம் வந்துட்டு நம்ம தெருவுக்கு ஒரு வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை ஸ்ட்ரீட் தியேட்டர் எல்லாம் வந்துட்டு போடுவாங்க. ஒருவேளை இப்போ நமக்கு தெரியாட்டினா கூட நம்மளுடைய அப்பா அம்மா காலத்துல நம்ம அப்பா அம்மா கிட்ட எல்லாம் கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு சமூக பிரச்சனைகளை பத்தி பேசுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரீட் தியேட்டர் மூலியமா தான் கருத்துக்களை கொண்டு வந்தாங்க. அப்படிதானே? நிறைய கிராமத்துல ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கையில இந்த ஸ்ட்ரீட் தியேட்டர் மூலியமா விழிப்புணர்வுகளை கொண்டு வர்றதுக்கும் அரசினுடைய திட்டங்களை வந்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்கும் இந்த நாட்டுப்புற ஊடகங்கள் மிகவும் உதவியாக இருந்தது. இதுல பெண்களை எப்படியெல்லாம் சித்தரிச்சிருக்கிறாங்க, இதுல ஆண் பெண் வேறுபாடு இருந்துச்சா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். அச்சு ஊடகம். ஓகே, அச்சு ஊடகம்னா என்ன அப்படின்னா பிரிண்ட் மீடியா. அச்சு ஊடகம்னாலே நமக்கு தெரியும் நியூஸ் பேப்பர், நம்ம டெய்லி வாசிக்கக்கூடிய நியூஸ் பேப்பர், செய்தித்தாள்கள், அப்புறம் இதழ்கள், சிறு புத்தகங்கள் இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு என்ன ஆகும்னா ஒவ்வொரு கருத்துக்களை வந்துட்டு தெரியப்படுத்துவாங்க. அப்ப 1556 தான் இந்தியாவுல வந்து அச்சிடுதல் வந்துச்சு. இந்த அச்சு ஊடகத்தின் மூலமா வந்துட்டு பெண்களை குறித்தும் பெண்கள் நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க மேகசின்ஸ்ல எல்லாம் வந்துட்டு நிறைய சமையல் குறிப்புகள், அப்புறம் குழந்தையை பராமரிக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே பெண்களுக்கு உதவி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அச்சு ஊடகம் வழியா வந்துட்டு டெய்லி வந்துட்டு தகவல்களை வந்துட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படிதானே? அதே மாதிரி வேறொரு ஊடகம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா மின்னணு ஊடகம். இது எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸ்ல வரக்கூடியது. மின்னணு ஊடகம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிரிண்ட் மீடியாவுக்கும் அதாவது அச்சிடுதலுக்கும் மின்னணு ஊடகத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்துட்டு இப்போ ஒரு டிவியோ இல்லாட்டினா வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பரையோ நம்ம வந்துட்டு ஒப்பிடும் போது டிவி வந்துட்டு அதிகமா நம்மளை ஈர்க்கும். ஆனா வந்து நியூஸ் பேப்பர் நம்மளை அதிகமா ஈர்க்காது. ஏன்னா நியூஸ் பேப்பர் நம்மளை அதிகமா ஈர்க்காத காரணம் அதை
தெரிஞ்சவங்களால மட்டும்தான் வாசிக்க முடியும். நம்ம வாசிக்கிறப்ப நம்ம தனிமையில இருந்து வாசிப்போம். அதுவே டிவி அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்ல எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் டிவில வந்துட்டு நம்ம அந்த செய்திகளை எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதனால இந்த அச்சு ஊடகத்தை கம்பேர் பண்றப்போ வந்துட்டு எலக்ட்ரானிக் மீடியா, அதாவது மின்னணு ஊடகம் அப்படிங்கிறது வந்துட்டு அதிக பார்வையாளர்களை கொண்டதாக இருக்கிறது. இது மூலியமா நிறைய பார்வையாளர்களை நம்ம வந்துட்டு எளிதில ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். எது மூலியமான்னு பாத்தீங்கன்னா இந்த மின்னணு ஊடகம் மூலியமா. அதுக்கு எடுத்துக்காட்டாதான் என்ன அப்படின்னா வானொலி. வானொலி அப்படின்னா ரேடியோ. 20ஆம் நூற்றாண்டுல தான் வந்துட்டு இந்த ரேடியோவை கண்டுபிடிச்சாங்க. சோ இந்த ரேடியோவை கண்டுபிடிக்கிறப்போ அது மூலியமா விழிப்புணர்வுகளை கொண்டு வந்தாங்க மக்களுக்கிடையே. நிறைய தகவல்களை வந்துட்டு சொல்றதுக்கு உதவி பண்ணாங்க. சோ இந்த வானொலி மூலியமா அர்த்தமுள்ள தகவல்களை வந்துட்டு நிறைய விஷயங்களுக்கு சொன்னாங்க. நம்ம இத ஃபோக் மீடியா பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முதல்ல உள்ள விஷயங்களை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாட்டுப்புற கலைகளை பத்தி எல்லாம் பார்த்தோம். அந்த நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிறது அந்த பொம்மலாட்டம், ஸ்ட்ரீட் தியேட்டர் இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நம்மளால விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த முடியும். ஆனா வானொலி அப்படின்னு சொன்னா நிறைய எண்ணற்ற மக்கள் கிட்ட போய் நம்மளால அந்த விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியும். அதனால வந்துட்டு இன்னொரு ஒரு விஷயம், இந்த பிரிண்ட் மீடியா இதெல்லாம் நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்துட்டு யாருனால முடியும்? கல்வி அறிவு உள்ளவங்கனால மட்டும்தான் வாசிக்க முடியும். ஆனா வந்துட்டு இதுவே ரேடியோ அப்படின்னா கல்வி அறிவு இல்லாத கிராமத்துல உள்ளவங்களுக்கு கூட அந்த ரேடியோ மூலியமா நம்ம வந்துட்டு தகவல்களை வந்துட்டு நம்ம பங்கிட முடியும். அப்படிதானே? தொலைதூர இடங்களில கூட நம்மளுடைய விஷயங்களை எல்லாத்தையுமே நம்மளால அவங்க கூட பங்கிட முடியும். அதே மாதிரி தொலைக்காட்சி. ரேடியோவை கம்பேர் பண்றப்போ தொலைக்காட்சிக்கு வந்துட்டு மனிதனுக்கும் தொலைக்காட்சிக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு. பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. அப்படிதானே? எல்லா வீடுகள்லயும் தொலைக்காட்சி இருக்கு. தொலைக்காட்சி இல்லாத வீடுன்றது மிக குறைவாக இருக்குது. அப்ப வந்து டிவில வந்துட்டு உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ரேடியோவுல வந்து நம்ம கேட்க மட்டும்தான் முடியும். ஒரு தகவலை வந்து கேள்வினால நம்ம கேட்க மட்டும்தான் முடியும். ஆனா அதுவே தொலைக்காட்சியில நம்ம பார்க்கவும் முடியும். அப்ப நம்மளுடைய கண் மற்றும் காது இந்த 2 புலன்களையும் நம்ம உபயோகிக்கும் போது அந்த தகவல் வந்து ரொம்ப அர்த்தமுள்ள தகவலாக இருக்கிறது. அதனாலதான் தொலைக்காட்சியை எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. இப்ப நம்ம கையில மொபைல் போன் எல்லாமே வந்து கையிலேயே வந்துருச்சு. ஆனா முன்னாடி உள்ள காலத்துல டிவி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது தொலைக்காட்சின்றது. அப்போ வானொலி ரேடியோவை கம்பேர் பண்ணையில ரேடியோ அப்படிங்கிறது கேள்வி மட்டும்தான். நம்மளால கேட்க மட்டும்தான் முடியும். வார்த்தைகளையோ இல்லாட்டினா தகவல்களையோ. ஆனா டிவின்றப்போ நம்ம பார்க்க முடியும். சோ இந்த கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பார்க்கறப்போ நமக்கு வந்துட்டு நம்மளுடைய ஃபீலிங்ஸ் நம்மளுடைய உள்ளுணர்வு வந்துட்டு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டை நீங்க கேட்கிறப்ப வந்துட்டு உங்க ரியாக்ஷன் வேற மாதிரியா இருக்கும். அதுவே பார்க்கிறப்ப வேற மாதிரியா இருக்கும். அப்ப தொலைக்காட்சியில ஒரு விஷயம் நடக்கு அப்படின்னா நம்மளுடைய 2 புலன்களையும் நம்ம யூஸ் பண்றோம். அப்படிதானே? ஒண்ணு கண், இன்னொன்னு காது. சோ இந்த 2 விஷயங்களை நம்ம கேட்கிறப்ப வந்துட்டு அது மூலியமா நமக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஃபாஸ்டா நம்மளால ரீச் பண்ண முடியும். இன்னொன்னு புதிய ஊடகம். இந்த புதிய ஊடகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்டர்நெட் பத்தி தான். ஓகேவா? இந்த இன்டர்நெட் நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய இந்த சோசியல் மீடியா எல்லாமே வந்துட்டு புதிய ஊடகத்துல வருது. சோ இந்த புதிய ஊடகம் அல்லது உலகளாவிய ஊடகம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த புதிய ஊடகத்துல வந்துட்டு எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலயுமே வந்துட்டு நம்ம தகவலை பரிமாற்றம் செய்ய முடியும். இதுவே பிரிண்ட் மீடியா மீன்ஸ் நியூஸ் பேப்பரோ ரேடியோவோ டிவியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னன்னைக்கு உள்ள இப்போ எக்ஸாம்பிளுக்கு சீரியல் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா லைவா அந்த சீரியல் வந்துட்டு போகாது. அதை வந்துட்டு எடுத்து எடிட்டிங் எல்லாம் பண்ணி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிதான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, டிவில வந்து சீரியல்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. இப்ப இந்த புதிய ஊடகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்மளோட லைவ் கிளாஸ். அப்படிதானே? சோ இப்ப நடக்கக்கூடிய இந்த லைவ் கிளாஸ் ஒரு நேரடி தொடர்பு உள்ளது. எந்த நேரத்துல எந்த இடத்துலயும் எங்க இருந்தாலுமே நமக்கு தகவலை பரிமாற்றம் செய்ய முடியும். இப்ப நீங்க வேற ஒரு இடத்துல இருந்து இந்த கிளாஸ கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது எதனால முடியுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த புதிய ஊடகத்தினாலையும் இந்த இன்டர்நெட் மூலியமா தான் வந்துட்டு முடியுது. சோ எல்லா இடங்களையுமே சென்றடைறதுக்கு இந்த
புதிய ஊடகம் ஒரு உதவியாக இருக்கிறது. கணினியின் பயன்பாடு, மொபைல் போன் யூசேஜ் இது எல்லாமே வந்துட்டு புதிய ஊடகத்தில் அடங்கக்கூடியது. சமூகத்தில் ஊடகங்களின் தாக்கம் எவ்வாறு இருக்குதுன்னு பார்த்தோம்னா, நேர்மறையான விளைவுகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தகவல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது, கல்வி மேம்பாட்டுக்கு வேண்டி பண்றது, இதெல்லாமே வந்துட்டு நேர்மறையான விளைவுகள். அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு வேண்டி சமூகத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்றது, மீன்ஸ் ஊடகத்தை நம்ம யூஸ் பண்றது. நல்ல விஷயங்கள் இப்போ வந்துட்டு நம்ம லைவ் கிளாஸ்ல கத்துக்கிறோம். இது நம்மளோட கல்வி மேம்பாட்டுக்கு வேண்டி நம்ம கத்துக்கிறோம். இது ஒரு நல்ல விஷயம். இது வந்து நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துது. இது மூலியமா உங்களுடைய நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களால ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து நேர்மறையான விளைவுகள். இதோட எதிர்மறையான விளைவுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகங்கள் மூலியமா, இந்த நம்ம யூஸ் பண்ண இன்டர்நெட் மூலியமா நம்மளோட தகவல்களை எல்லாமே எல்லாருமே சேகரிக்க முடியும். இப்ப Facebookல நீங்க ஒரு போட்டோ போட்டீங்கன்னா, வேர்ல்டு வைட் உலகத்துல உள்ள எல்லாருமே அந்த போட்டோவை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால பாதுகாக்க முடியாது. பாதுகாப்பு மீறல் நடக்கும். பின்னர் ஜனநாயக செயல்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மக்களை தனிமைப்படுத்தும். மொபைல் போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம தனிமையிலேயே தான் இருப்போம். அப்படிதானே? டிவி பாக்குறப்ப நம்ம குடும்பத்துல எல்லாம் சேர்ந்து பார்ப்போம். ஆனா மொபைல் யூஸ் பண்றப்ப நம்ம தனிமையில இருப்போம். ஸோ இதுக்கு எதிர்மறையான விளைவுகளும் இந்த புது ஊடகத்திற்கு இருக்கிறது. அதாவது இன்டர்நெட், மொபைல் போன் இந்த எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எதிர்மறையான விளைவுகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஊடகங்களில் பெண்களை எவ்வாறு சித்தரிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்ப்போம். பொதுவாவே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நம்ம பார்த்த எல்லாமே வந்துட்டு ஊடகங்கள் தான். மீடியா தான். நியூஸ் பேப்பர் ஒரு மீடியா, ரேடியோ ஒரு மீடியா, டிவி ஒரு மீடியா, இன்டர்நெட் ஒரு மீடியா. ஸோ இது எல்லாமே ஊடகங்கள் அப்படின்னு சொல்றேன். இந்த எல்லா மீடியாவிலையும் வந்துட்டு பெண்களை எப்படி வந்துட்டு சித்தரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடிக்கடி பெண்களோட போட்டோக்கள்லாம் எடுத்து அவங்கள வந்துட்டு சித்தரிக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரட்டும், என்ன விஷயம் வந்தாலுமே என்ன ஆகுது அப்படின்னா, பெண்களை அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, மோசமான வகையில பாலியல் பிரதிநிதித்துவத்துக்கு சித்தரிக்கப்படுகிறார்கள். பெண்களின் பாலின படங்களை வந்துட்டு சித்தரிக்கிறது. இந்த மாதிரி சித்தரிக்கும் போது இளம் பெண்களுடைய மனம் மற்றும் பாலியல் வளர்ச்சியில வந்துட்டு டிஃபரன்ஸ பிரச்சனைகளை வந்துட்டு ஏற்படுத்துது. இப்போ ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு சமூக ஊடகத்துல Facebookல அவங்களோட போட்டோவை போட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு புகைப்படத்தை வச்சு அதை மார்பிங் பண்ணி அதை வேற ரீதியா பண்றப்போ வந்துட்டு அவங்க மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துறாங்க. சோ அந்த இடத்துல பெண்களை வந்துட்டு தவறாக இந்த ஊடகங்கள் பயன்படுத்துகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு விஷயம் இருக்கு. பாலினம் மற்றும் அச்சு ஊடகம். இந்தியாவுல அச்சு ஊடகத்தை வந்துட்டு மின்னணு ஊடகத்தை கம்பேர் பண்ணையில அச்சு ஊடகத்துல வந்துட்டு பெண்களை வந்துட்டு குறைவாதான் பயன்படுத்துறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துட்டு நம்ம லேடிஸோட போட்டோவை போட்டு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நடத்த மாட்டாங்க. ஆனா இதுவே டிவில பாத்தீங்கன்னா அப்படின்னா பெண்களை வச்சு நிறைய விளம்பர படங்கள் படுத்தி அவங்களுடைய ப்ராடக்ட் இது பண்றதுக்கு விளம்பரங்கள்ல வந்துட்டு நிறைய யூஸ். ஆனா இதுவே அச்சு ஊடகத்துல வந்துட்டு பெண்களை வந்துட்டு மிகவும் குறைவாகவே பயன்படுத்துகிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. சோ இந்த ஊடகத்தின் மூலியமா சமூக சீர்திருத்தத்தை நம்மளால கொண்டு வர முடியும். பாலினம் மற்றும் மின்னணு ஊடகம். சோ இந்த மின்னணு ஊடகம்னா வந்துட்டு நான் சொன்ன டிவி, ரேடியோ இது எல்லாமே. சோ நியூஸ் பேப்பரை வந்துட்டு நம்ம கம்பேர் பண்றப்போ இந்த மின்னணு ஊடகங்கள்ல பாலினத்துல வந்து கண்டிப்பான வித்தியாசம் இருக்கு. ஆண்களையும் பெண்களையும் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வித்தியாசத்தை கொண்டு வராங்க அப்படிதானே. சோ அந்த தொலைக்காட்சியில உள்ள விளம்பரங்களை எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு பெண்களை முன்னிறுத்தியே தான் பண்ணுவாங்க. எல்லாம் விம்ஜெல் ஆகட்டும், வீட்டுல சமைக்கிற பொருட்கள் ஆகட்டும், துணியா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் பெண்களை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த மின்னணு ஊடகத்துல ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இது பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், நம்ம வீட்டுல பார்க்கக்கூடிய சீரியல்ஸ் இருக்கு இல்லையா, டிவி சீரியல்கள். இந்த சீரியல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், பெண்கள் என்ன பண்றாங்க, ஒரு தியாகமா அவங்களோட லைஃப விட்டு கொடுக்குற மாதிரியும், ஒரு கணவர் இருப்பாரு, 2 வைஃப் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி சீரியல்கள் எல்லாம் தான் இப்ப வந்துட்டு இருக்கு. சோ அதுல கண்டிப்பான முறையில ஒரு பாலின வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யுது. எல்லா சீரியல்ஸ்லயும் பாருங்க, டிவி சீரியல்ஸ் எல்லா சீரியல்ஸ்லயுமே பெண்களை முக்கியப்படுத்தி மையப்படுத்தி கொண்டு போயிருப்பாங்க. அவங்க அழுகிறதும் ஆர்ப்பாட்டம் பண்றதும் இதுதான் வந்துட்டு சீரியல். சோ பெண்களை வந்து எப்பவுமே வந்துட்டு டிவில, அதாவது மின்னணு ஊடகங்கள்ல எப்பவுமே என்ன பண்றாங்க, பிரச்சனையா தான் காட்டுறாங்க.
விளம்பரங்களில் பாலின பாத்திரங்கள். விளம்பரப்படுத்துறதுல எப்படி பாலினத்த ஆண், பெண் 2 பேரையும் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மேக்ஸிமம் நம்ம வீட்ல தொலைக்காட்சியில வந்துட்டு நம்ம சீரியல்ஸோ, டிவியோ இதெல்லாம் பார்க்குறப்போ, அதுல வந்துட்டு பகுதியும் வந்துட்டு விளம்பரங்கள் தான் வரும். அப்படிதானே? ஸோ எப்படின்னா, அந்த விளம்பரங்கள் மூலியமா வந்துட்டு அத காரணம் காட்டி அந்த ஒரு பொருள நம்மள வந்து வாங்க வச்சுருவாங்க. ஸோ மீடியாவுக்கு அந்த அந்த பவர் இருக்கு. அப்படிதானே? அதனாலதான் வந்துட்டு மீடியாவுல அதாவது ஊடகங்கள் மூலியமா விளம்பரப்படுத்துறாங்க. இதுவே நாளிதழ்கள், நியூஸ் பேப்பர் மூலியமா வந்துட்டு விளம்பரம் அதிகமா படுத்த மாட்டாங்க. ஏன்னா அத உட்கார்ந்து வாசிக்கிறதுக்கு யாராலயும் முடியாது. ஆனா தொலைக்காட்சியில பார்க்கிறப்ப வந்துட்டு நெறைய விளம்பரங்களை வந்துட்டு அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது மூலியமா நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னு சொன்னா, நெறைய விஷயங்கள தவறான விஷயங்களையும் நம்ம கத்துக்குறோம். கரெக்ட்டான ஒரு சில நல்ல விஷயங்களையும் நம்ம வந்து கத்துக்குறோம் அப்படிதானே. இப்போ பேட்டி பச்சோ, பேட்டி பதோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ம் திட்டம் இருக்கு. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் திட்டம். அந்த திட்டத்துக்கு கீழ தான் செல்வ மகள் திட்டம் இந்த மாரி எல்லாமே வருது. இது எல்லாம் வந்துட்டு விளம்பரப்படுத்தும்போது, அது ஒரு நல்ல விஷயத்தை ஆ நம்ம சமூகத்துக்கு கொடுக்குது. அதுவே வந்துட்டு தேவையில்லாத அட்வர்டைஸ்மென்ட்லாம் காட்டி, அத வாங்க வைக்கிறது, குழந்தைகள இந்த மாரி ஆ விளம்பரப்படுத்துறப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எதிர்மறையான தாக்கத்தை வந்துட்டு ஏற்படுத்துது. அதே மாரி எல்லா விளம்பரங்கள்லயுமே வந்துட்டு பெண்களை தான் வந்துட்டு ஒரு முக்கிய கதாபாத்திரமா வச்சிருப்பாங்க. அப்படிதானே? ஆண்கள் வந்துட்டு ரொம்ப குறைவு தான். ஏதாவது ஒரு ஜீன்ஸ், டீ ஷர்ட், பெர்ஃப்யூம் இந்த மாரி விஷயங்களுக்கு தான் வந்துட்டு ஆண்கள் வருவாங்க. ஆனா பெண்கள பாருங்க சமைக்கிறது முதல் கொண்டு அம் கிளீனிங் எல்லா காரியத்துக்குமே வந்துட்டு பெண்கள தான் வந்து விளம்பரங்கள்ல பயன்படுத்துகிறார்கள். ஸோ அங்க கண்டிப்பா ஒரு பாலின அ வேறுபாடு காணப்படுகிறது. அதுக்கப்புறம் சினிமாவுல பாலின பாத்திரங்கள். சினிமாவுல வந்து எப்பவுமே பெண்களுடைய கதாபாத்திரங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப எதார்த்தமா ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஆனா ஹீரோ இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்துட்டு ஒரு ஆண் அவரு ஹீரோவுக்கு வந்து நெறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கும், காமெடி சீன்ஸ் இருக்கும், லவ் சீன்ஸ் இருக்கும். ஆனா பெண்ணுக்கு வந்துட்டு ஃபைட் சீன்ஸ் இருக்காது. இப்போ ரீசென்ட்டா நெறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனா வந்து நான் முன்னாடி உள்ள அந்த ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்றேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 படங்கள் பத்தி நான் எழுதியிருக்கிறேன். அது வந்து ஒண்ணு 36 வயது நிலை. இன்னொன்னு இப்ப ரீசென்ட்டா வந்த அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய நயன்தாராவோட ஒரு மூவி. ஸோ இந்த 2 மூவியுமே நான் பார்த்த படங்கள். இதுல வந்து பெண்களை மையமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 33 வயது நிலை படத்துல ஜோதிகாவோட அந்த ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெண் அவங்க கல்யாணம் முடிச்சு அவங்களோட கனவுகளுக்கு வேண்டி எப்படி உழைக்கிறாங்க. அவங்க கனவ நிறைவேத்திக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அப்படிதானே? பெண்களுக்கு கண்டிப்பான முறையில கனவுகள் இருக்கும். சோ அந்த கனவை எப்படி நிறைவேத்திக்கிறாங்கன்னு அந்த படத்துல. அது ஒரு நல்ல ஒரு மாதிரியான ஒரு படம். சமூகத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு படம். அதே மாரி அன்னபூர்ணி படம் இப்போ வந்துட்டு ரீசென்ட்டா பார்த்தேன். அந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, செஃப் ஆகுறது, வீட்ல சமைக்கிறது அம்மா தான். ஆனா, எல்லா ஹோட்டல்லயும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சமைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் தான். அப்படிதானே? சோ, அத வந்துட்டு மாத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த அன்னபூர்ணி மூவில நயன்தாரா நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு லாஜிக், அந்த ஒரு கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் பெண்ணால வந்துட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்பா இருக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். அப்படின்றதுக்கு தான் அந்த ஒரு படம். சோ, இந்த மாரி சினிமாக்களில் வந்துட்டு பெண்களை மையமாக கொண்டு வரும்போது, ஆண்களுக்கு நிகரா பெண்களாலயும் முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது, அது சமூகத்தில் நல்ல கருத்துக்களை விதைக்கிறது. அந்த கருத்துக்களை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பாலின வேறுபாடு இல்லாமல் அவங்களால கண்டிப்பா வளர முடியும். சோ இந்த படங்கள்லாம் வந்துட்டு பெண்களை வித்தியாசப்படுத்தி அவங்களுடைய பாத்திரங்களை ரொம்ப உறுதியா காட்டுறப்ப வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நம்மள நம்மளே சுய பரிசோதனை செய்து கொள்ள முடிகிறது. இப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன்? என்னாலயும் படிக்க முடியும். நெறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வீட்ல இருந்து குழந்தைங்கள பாத்துக்கிறது, கணவர பாத்துக்கிறது, இது மட்டும் தான் நம்மளுடைய லைஃபா போயிருது. முக்கால்வாசி பெண்களுடையது. ஆனா வந்துட்டு அதுக்கப்புறமும் கனவுகளை நோக்கி ஓடுறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்துட்டு என்னுடைய பிஹெச்டி படிப்பை காந்திகிராம் யூனிவர்சிட்டில நான் படிக்கிறப்போ, என் கூட படிச்ச அ கால்வாசி அக்காங்க எல்லாருமே கல்யாணமானவர்கள் தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா, அவங்க குழந்தைங்கலாம் வளர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா, எங்களுக்கு ஒரு டாக்டரல் டிகிரி வாங்கணும், ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க கூட வந்து படிச்சாங்க. ஸோ இந்த மாரி தான் பெண்கள் எப்பவுமே இருக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பாலினம் மற்றும் என்ன சொல்ல அப்படின்னா, மீடியாவுல பெண்களுடைய அந்த ஒரு ஈர்ப்பு. அதே மாரி
லாங்குவேஜ் நம்ம சொன்னோம் இல்லையா? அதுல வந்துட்டு பெண்களுடைய ஈர்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைய தலைப்பு, இன்னைக்குள்ள தலைப்பு இந்த 2 விஷயங்கள் தான். 2மே நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஒண்ணு வந்து பாலினம் மற்றும் மொழி. அடுத்த தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாலினம் மற்றும் மீடியா. நான் எதற்காக இந்த வந்துட்டு ஒரு ஜெண்டர் ஈக்வாலிட்டி நான் முன்னாடியே நான் சொன்ன மாரியே, ஜெண்டர் ஈக்வாலிட்டிய பத்தி நம்ம பேசுறப்போ எதுக்காக நம்ம பேசுறோம் அப்படின்னா, அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சிக்குடைய இலக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஓகே. ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்டோட கோலோட தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகள் அப்படிங்கிறது தான். ஸோ எப்பவுமே வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு மாறிக்கிட்டே தான் இருக்கும். எந்த வளர்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஒரு மாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா மாறாத ஒரு வளர்ச்சி அப்படின்னா ஆண் பெண் சமத்துவம். அதுதான் வந்துட்டு மாற்றமே இல்லாம இருக்கு. அப்படிதானே? கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வந்துட்டே இருக்கு. ஆனா வந்துட்டு ஃபுல்லா மாறிடுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த தான் வந்துட்டு நம்ம இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5ல வந்துட்டு படிக்கிறோம். ஜெண்டர் ஈக்வாலிட்டி. என்னோட முதல் கிளாஸ்ல மீன்ஸ் ஸ்டார்டிங்ல நான் சொன்ன அதே வார்த்தை தான் இப்போ எண்டிங் செஷன்லயும் நான் சொல்றேன். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல 5வது கோல், 5வது இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஜெண்டர் ஈக்வாலிட்டினா ஆண் பெண் சமம். அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்கிறாங்க, அந்த 3ஆம் பாலினம், அவங்களும் சமம் அப்படிங்கிற விஷயம் தான். சோ இந்த சமத்துவத்தை கொண்டு வரணும். அந்த 2015ல தொடங்கின அந்த இலக்கு 2023ல தான் வந்துட்டு அந்த இலக்கை நம்ம ரீச் பண்ண போறோம். சோ அதுக்குள்ள நம்மளால அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு வேண்டிதான் நம்ம பயணிக்கிறோம். அதனாலதான் இந்த மாதிரி பாலின பற்றிய வகுப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு எடுக்கப்படுது. சோ இந்த விஷயங்களை நம்ம மட்டும் கத்துக்கிறாம மத்தவங்களுக்கும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், அதை பகிர்ந்து கொள்ளணும். நம்ம வீட்ல ஒரு மாற்றம் தொடங்கினாதான் நம்ம சொசைட்டில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்போ குழந்தைங்களை வளர்க்கையிலேயே சொல்லி சொல்லி வளங்க. பசங்கன்னா வந்துட்டு ஒன்லி வந்துட்டு என்ன சொல்ல, காரு, பைக்கு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு விளையாடுறாங்க. பொண்ணுங்கன்னா பொம்மைகளை வச்சு விளையாடுறாங்க. இதெல்லாம் ராங்கான ஒரு தவறான ஒரு கருத்துக்கள். ஆண் பெண் சமம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துல இருந்து தொடங்கணும். நம்ம குடும்பத்துல இருந்து தொடங்கி அது சொசைட்டிக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வரும், சமூகத்துக்கு அந்த மாற்றத்தை கொண்டு வரும். அந்த சமூகம் மூலியமா நம்மளுடைய என்ன சொல்ல ஒரு பெரிய மாற்றத்தையே நம்ம கொண்டு வர முடியும். அப்ப நம்மளுடைய அந்த லட்சியம் இருக்கு இல்லையா, கோல் 5 இருக்கு இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அது ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஸோ அந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டியை கொண்டு வரது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கையிலே இருக்கு. இந்த கிளாஸை கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைங்க வளர்றப்பவே அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி வளங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து அந்த மாதிரி சொல்லி வளர்க்கல. ஆனா நம்ம வந்துட்டு ஒரு சமுதாயத்தை வளர்க்கும் போது, ஒரு ஜெனரேஷனுக்கு வந்துட்டு நம்ம அந்த ஒரு தகவலை சொல்லும் போது கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லபடியா நடக்கும். சோ அந்த மாற்றத்திற்கான ஒரு விழிப்புணர்வாகவும் இந்த ஒரு வகுப்பு இருக்கும் நான் நம்புறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு காணொலியை நீங்க பார்த்ததுக்கு, இதுல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க வந்துட்டு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். இந்த தொடர்பா பாலினம் மற்றும் மொழி தொடர்பாவோ இல்லாட்டினா பாலினம் மற்றும் மீடியா மீன்ஸ் அது தொடர்பாவோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு என்னைய தொடர்பு கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவு உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க வந்துட்டு பார்த்து கத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்படிதானே? டெய்லி நம்ம அப்பா அம்மா, நம்ம அண்ணன் தம்பி இவங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க. எனக்கு வந்துட்டு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ நான் டெய்லி அவங்கள பாக்குறப்போ அந்த ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு தெரியுது. ஆனா அந்த டிஃபரன்ஸ் இல்லாம வளர்க்குறது ஒரு தாயோடைய கடமை. ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு அதே ஒரு ஃப்ளோல போனோம்னா கண்டிப்பா நம்மளுடைய ஆண் பெண் சமத்துவம் இன் எல்லா ஃபீல்ட்லயும் நம்மளால அந்த வளர்ச்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் நான் நம்புறேன். ஸோ இந்த கிளாஸ் மூலயமா நிறைய விஷயங்களை நீங்க கற்றுப்பீங்க. இது மூலயமா நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு ஓவராலா நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு செக்ஸை பார்த்தோம், பாலினத்தோட டிஃபரன்ஸ் பார்த்தோம்,
ஜெண்டர் பவுண்டரிஸ் என்னன்றதை பார்த்தோம், ஜெண்டர் ஐடென்டிட்டி என்னன்றதை பார்த்தோம், ஜெண்டர் ஐடியாலஜி என்னன்றதை பார்த்தோம், பெண்களுடைய குணங்கள் என்ன, ஆண்களுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே பார்த்தோம். மொழியில அவங்களுடைய இது, அதுக்கப்புறமா வந்துட்டு மீடியாவுல அவங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அப்படிதானே? ஸோ என்னுடைய கிளாஸை கவனிச்ச எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் அதை வந்துட்டு நீங்க தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம். நன்றி.